ஒரு சூப்பர் டேஸ்டியான இட்லி முட்டை குழம்பு செஞ்சிடலாமா? ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, அப்புறம் பிரியாணி பட்டை வகைகள், அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது கூட வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்துட்டு, அப்புறம் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு. இப்போ முட்டை ஒரு முட்டை இட்லி ஷேப்பில் வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், 4 முட்டை சேர்த்துருக்கேன். நான் இந்த ஒரு 4 முட்டைன்னா ஒரு 10 இட்லி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் கொஞ்சம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா வேகும் போது நல்லா பெருசாக உப்பிடும். அதனால் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இது நல்லா 10 நிமிஷம் வேக விடுங்க. இந்த தக்காளி குழம்புக்கு கொஞ்சோண்டு தனியாத்தூள், சிக்கன் மசாலா தூள், அப்புறமா முட்டை மசாலா தூள், அதுதாங்க மெயின் டேஸ்ட்டே. அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா கொதித்த உடனே ஒரு சொம்பு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு என்ன குவான்டிட்டியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதனால் மிக்சியில் கொஞ்சோண்டு அதில் இருக்கிறது பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் தனியாத்தூள் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சியில் அந்த பேஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த குழம்புலே திரும்பி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அந்த இட்லி பாத்திரத்தில் அந்த முட்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா. அதனால் நல்லா அந்த முட்டையை அழகாக ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்கும் போது அது ஒன்று ஒன்றா போட்டுருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை குழம்பு. நல்லா கொதித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஆப்ஷனல் தாங்க பெப்பர் தூள் சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காமல் இருக்கும். ஆனால் எங்களுக்குலாம் பெப்பர் தூள்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கடைசியாக நல்லா பெப்பர் தூளை போட்டு நல்லா மணக்க அப்படியே மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டுனா அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை தி பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிட்ருக்கேன். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.